புராரி அப்படின்ற ஒரு ஏரியா இந்தியாவில் இருக்கிற நார்த் டெல்லியில் லொக்கேட் ஆகியிருக்கு. அங்கே சுந்தாவத் அப்படின்னு ஒரு ஃபேமிலி வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. நார்மலாக இப்போ இருக்கிற குடும்பங்களில் அம்மா அப்பா பசங்கன்னு 4 பேர் இருப்பாங்க. மீறி மீறி போனால் தாத்தா பாட்டின்னு 5-6 பேர் கொண்ட குடும்பமாக இருப்பாங்க. ஆனால் இவங்க 11 பேர் கொண்ட குடும்பமாக பெரிய ஜாயிண்ட் ஃபேமிலியாக வாழ்ந்து வராங்க. இவ்வளோ பெரிய குடும்பமாக இருந்தாலும் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லாமல் எப்பவும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தாங்க. ஆனால் ஜூலை 1 2018 அன்னைக்கு இவங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஒரே மாதிரி கைகளை கட்டப்பட்டு கண்களை கருப்பு துணினால் மூடப்பட்டு இவங்க வீட்டு ஹாலில் தூக்கில் தொங்கிட்டு இருந்தாங்க. அதை பார்த்த எல்லாருக்கும் பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு. அங்கே வந்த போலீஸ் அவங்க வாழ்க்கையில் பார்த்த ரொம்ப டிஸ்டர்ப்டான ஒரு கிரைம் ஸ்பாட்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது நடந்த 3 மணி நேரத்துக்குள்ளேயே டெல்லியோட சிஎம் அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த ஸ்பாட்டுக்கு நேரில் வராரு. இதை பற்றி நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு டாக்குமெண்ட்ரியே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி அன்னைக்கு நைட் என்ன நடந்திருக்கும்? இது சூசைடா, இல்லை மர்டரா, இல்லை மூணாவதாக இந்த கேஸில் சொல்லப்படுற மூட நம்பிக்கையா? வாங்க பார்ப்போம். வெல்கம் டு குட்டி கதை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்தியாவோட மோஸ்ட் மிஸ்டீரியஸ் கேஸ்ன்னு சொல்லப்படுற புராரி ஃபேமிலி கேஸ் பற்றி தான். டெல்லி புராரியில் சந்த் நகர் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது. அங்கே குருச்சரன் சிங் அப்படின்னு ஒருத்தர் வாழ்ந்து வராரு. ஒரு நாள் அவர் எப்பவும் போல் மார்னிங் வாக் போயிட்டு பால் வாங்கலான்னு அவர் பையனோட ஃப்ரெண்டு கடையான லலித் கடைக்கு போகிறாரு. அப்படி அவர் அந்த கடைக்கு போகும்போது நிறைய பேர் கூட்டம் கூட்டமாக இருக்காங்க. அதை பார்த்த குருச்சரன் அந்த கூட்டத்துக்குள்ளே போய் பார்க்கும்போது கடை இன்னும் திறக்கலைன்னு தெரியுது. 7 மணி ஆகியும் இன்னும் கடை திறக்கலைன்றது இவருக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா இவங்க எப்பவும் மார்னிங் 5 மணிக்கே கடையை திறந்துருவாங்க. நம்ம ஊரில் கடையும் வீடும் ஒன்றா இருக்கிற மாதிரியே லலித்தோட கடையும் இருந்துச்சு. குருச்சரன் உடனே லலித்துக்கு கால் பண்ணி பார்க்குறாரு. ஆனால் அவங்க யாருமே கால் எடுக்கலை. ஆனால் அவரோட ஃபோன் ரிங்கான சத்தம் கீழே குருச்சரனுக்கு கேட்டனால அவர் மேலே போய் பார்க்கலான்னு போறாரு. குருச்சரன் அந்த கதவை தட்டும்போது கதவு ஆல்ரெடி திறந்து இருக்கிறது தெரிய வருது. அவரு கதவை திறந்து உள்ள போய் பார்க்கறாரு. அப்படி பார்த்த அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. குருச்சரனுக்கும் அவர் கூட வந்தவருக்கும் அதை பார்த்து பயத்துல என்ன பண்றதுனே தெரியாம போலீஸ்க்கு கால் பண்றாங்க. போலீஸ் உடனே அங்க வந்து அவங்க பார்த்த காட்சி அவங்க வாழ்க்கையிலே பார்க்காத ஒன்றா இருந்துச்சு. ஏன்னா போலீஸ் அவங்க வாழ்க்கையில் நிறைய டெத் கேசஸை பார்த்து பழகினவங்களா இருப்பாங்க. ஆனால் அவங்க அன்னைக்கு பார்த்தது தான் மோஸ்ட் டிஸ்டர்பிங் கேஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படி அவங்க என்ன பார்த்தாங்கன்னா, அந்த வீட்டில் இருக்கிற ஹாலில் சூரிய வெளிச்சம் உள்ள வரைக்கும் அமைக்கப்பட்டிருந்த கிரில் கம்பியில் 10 பேரும் தூக்கில் தொங்கிட்டு இருந்ததா பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு வயசானவங்க அவங்க ரூமுக்குள்ள கீழே இதே மாதிரி கழுத்தில் கயிறோட இறந்து கிடந்ததையும் அவங்க வளர்ப்பு நாய் அதே இரும்பு கம்பியில் கட்டி போடப்பட்டிருந்ததா சொல்கிறாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் போலீஸ் இந்த கேஸை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல இது தற்கொலையாக இருக்குமோன்னு சந்தேகப்பட்டு விசாரித்து பார்த்ததுல இறந்த எல்லாரும் ஒரே குடும்பம்னு தெரிய வருது. இது தற்கொலைனா எப்படி இவ்வளோ பேரும் ஒரே நேரத்தில் தற்கொலை பண்ணிப்பாங்க? எப்படி இவங்களோட கையும் கண்ணும் ஒரே மாதிரி கட்டி இருக்கு? அது மட்டும் இல்லாம அவங்க ரொம்ப வசதியான குடும்பமா இருக்காங்க. ஏன்னா டெல்லியில ஒரு மளிகை கடை வைக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. இங்க நம்ம ஊர்ல ஒரு சூப்பர் மார்க்கெட் வைக்கிறதுக்கு சமம். அதனால போலீஸ் இது கொலையா இருக்குமோன்னு சந்தேகப்பட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த நியூஸை தெரிஞ்சுக்கிட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் இங்க என்ன நடந்துச்சுன்னு பார்க்க வராங்க. அந்த குட்டி இடத்துக்குள்ள அத்தனை பேர் வந்தனால போலீஸ்க்கு இது ஒரு பயங்கர ப்ரெஷரான கேஸா மாறுது. இது கொலையான்னு தெரிஞ்சுக்க ஏதாச்சும் க்ளூ கிடைக்குமான்னு அவங்க வீட்டை சோதனை பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு கொலைக்கான எந்த தடயமும் கிடைக்கல. இது திருட்டு நடந்த இடம் மாதிரியும் இல்லை. ஏன்னா அங்கிருந்த பெண்களோட நகையெல்லாம் அப்படியே இருந்துச்சு. எந்தவித தடயமும் கிடைக்காதனால இது கொலையா இல்லை தற்கொலையான ஒரு குழப்பத்திலேயே இருந்தாங்க. போலீஸ் இந்த வீட்டில் இருக்கிற எல்லார் பத்தியும் தனித்தனியா தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த வீட்டில் யார் யார் இருக்காங்கன்னா, பாட்டி நாராயணி தேவி, அவங்களோட முதல் பையன் புவனேஷ், அவங்க ஒய்ஃப் சவிதா, அவங்களுக்கு 3 பசங்க இருக்காங்க. அவங்க பேரு நீட்டு, மோனு, அப்புறம் த்ருவ். அந்த பாட்டிக்கு 2ஆவதா ஒரு பையன் இருக்காரு. அவர் பேரு லலித். அவரோட ஒய்ஃப் பேரு டீனா. அவங்களுக்கு ஒரே பையன்தான். அவர் பேரு சிவம். அந்த பாட்டிக்கு இந்த 2 பசங்களுக்கு முன்னாடி மூத்த பொண்ணு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க பேரு பிரதீபா. பிரதீபாக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க பேரு பிரியங்கா. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் ஏதாச்சும் தடயம் கிடைக்குமான்னு திரும்ப அந்த வீட்டை ஃபுல்லா சோதனை பண்றாங்க. இந்த தடவை அவங்களுக்கு ஒரு எவிடன்ஸ் கிடைக்குது. 15 நாளைக்கு முன்னாடி இந்த வீட்டில் இருக்கிற பிரியங்காவோட என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கு.
அந்த என்கேஜ்மெண்ட்டோட சிடி கிடைக்குது. அந்த என்கேஜ்மெண்ட் தான் இதுக்கு காரணமா இருக்குமோன்னு போலீஸ் சந்தேகப்பட்டு அந்த என்கேஜ்மெண்ட் சிடியை பார்த்தா அதில் இந்த ஃபேமிலி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. பல லட்சங்கள் செலவு பண்ணி அந்த என்கேஜ்மெண்ட்டை ரொம்ப கிராண்டாக நடத்தியிருக்காங்க. அதனால இது காரணமா இருக்காதுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அடுத்து என்ன பண்ணலான்னு வெளியே வந்த போலீஸ் ஒரு விஷயம் அவங்க கண்ணில் படுது. அது என்னன்னா, அவங்க வீட்டுக்கு எதிர்த்தாப்புல இருந்த ரோட்ல ஒரு சிசிடிவி கேமரா அவங்க வீட்டு கதவை பேஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. போலீஸ் அந்த கேமரால இருக்கிற லாஸ்ட் 30 டேஸ்க்கான ஃபுட்டேஜை செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணி பார்த்த அவங்களுக்கு பெருசா எதுவுமே தெரியல. எப்பயும் போல கடைக்கு வரவங்க வராங்க. ஆனா ஜூன் 28 அன்னைக்கு நைட்டு 11 மணிக்கு லலித்தோட வைஃப் டீனாவும் அவங்க பையன் சிவமும் மார்க்கெட்ல இருந்து 4 பிளாஸ்டிக் ஸ்டூல் வாங்கிட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. அதே மாதிரி ஜூன் 30 ராத்திரி அன்னைக்கு டீனுவும் புவனேஸ்வர டாக்டர் நீட்டுவும் திரும்ப மார்க்கெட்ல இருந்து புது பிளாஸ்டிக் ஸ்டூல்ஸா வாங்கிட்டு போறாங்க. கடைசியா சிவம் கீழே வந்து அவங்க மூடின கடையில இருந்து பஞ்ச் ஆஃப் ஒயர்ஸை எடுத்துட்டு போறான். அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ள யாருமே போகல. அடுத்த நாள் காலையில இந்த இன்சிடென்ட் நடந்திருக்குது. அதனால இதை வச்சு பார்த்த போலீஸ் இது கொலை இல்லைன்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா இதை வச்சு நேரடியா தற்கொலைன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா 11 பேரும் சூசைட் பண்றது நடக்காத விஷயம். அவங்க வீட்டுல 80 வயசு பாட்டியில இருந்து 15-20 வயசு பசங்க வரைக்கும் இருக்காங்க. எப்படி எல்லாரோட மனநிலைமையும் ஒரே மாதிரி இருக்கும்னு சந்தேகப்பட்டு போலீஸ் திரும்பவும் வீட்டை சோதனை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த தடவையும் அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. டயர்டான போலீஸ் வெளியே வந்து நிக்கிறாங்க. அடுத்து என்ன பண்றதுனே தெரியாம இந்த கேஸை எப்படி சால்வ் பண்ண போறோம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒருத்தர் அந்த வீட்டுக்கு சைட்ல இருக்கிற பைப்ஸை பாக்குறாரு. அந்த வீட்டுக்கு சைட்ல சம்பந்தமே இல்லாம 11 பைப்ஸ் இருக்கு. அதுல 7 எல் ஜாயிண்ட் பைப்ஸும் 4 நார்மல் பைப்ஸும் இருக்கு. இது அந்த வீட்டுல இருந்த 7 பெண்களையும் 4 ஆண்களையும் குறிப்பிடுற மாதிரி இருக்குன்னு அந்த போலீஸ் சந்தேகப்படுறாரு. இத குறியீடா வச்சு பார்க்கும்போது வீட்டுல இருக்கிற மெயின் டோர் கம்பிகளும் 11 இருந்துச்சு. அவங்க வீட்டுல இருக்கிற மொத்த ஜன்னல்கள் எண்ணிக்கை 11 இருந்துச்சு. பெட்ரூம் பாத்ரூம்ல காத்து வர்றதுக்கு இருக்கிற வென்டிலேட்டர்ஸும் 11. வீட்டு பால்கனில போட்டிருக்கிற கம்பிகளும் 11. இவங்க ஹால்ல தற்கொலை பண்ண யூஸ் பண்ண கம்பிகளும் 11. இப்படி எல்லாமே 11 குறிப்பிடுற வகையில இருந்தனால போலீஸ் சந்தேகப்பட்டு வீட்டை திரும்ப சோதனை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடும்போது அவங்களுக்கு 10 டைரி கிடைக்குது. அந்த டைரியில எழுதியிருக்கிறத படிச்ச போலீஸ்க்கு இவங்க ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரிய வருது. அப்படி அந்த டைரியில என்ன எழுதியிருந்துச்சுன்னா, நார்மலா டைரியில நம்ம இன்னைக்கு என்ன பண்ணணும், நம்ம லைஃப்ல இன்னைக்கு என்ன விஷயங்கள் நடந்துச்சுன்னு எழுதுவோம். ஆனா இந்த டைரியில இவங்க வாழ்க்கையில என்ன பண்ணணும்ன்றத ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனா எழுதி வச்சிருந்தாங்க. உதாரணத்துக்கு, புவனேஷ் ரொம்ப குடிக்கிறான், அதை கம்மி பண்ணணும். சவிதா கிச்சன்ல ரொம்ப நேரம் இருக்கிறது இல்ல, அதை அதிகப்படுத்தணும். த்ருவ் அதிகமா ஃபோன் யூஸ் பண்றான், அதை கம்மி பண்ணணும். இப்படி எல்லாமே ஒரு கட்டளைகளா இருந்துச்சு. அவங்களும் இதை எல்லாத்தையும் ஃபாலோ பண்றாங்க. இந்த வீட்டில் இருக்கிற எல்லார் பேரையும் மென்ஷன் பண்ணி அதில் எழுதி இருந்துச்சு. இந்த டைரியை யார் எழுதுனா இதை இவங்க ஏன் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த பேஜில் இந்த டைரியில் இருக்கிறத தான் எல்லாரும் ஃபாலோ பண்ணணும், இல்லைனா பனிஷ்மெண்ட் கிடைக்கணும், உங்கள் வாழ்க்கையில் நீங்களாக எந்த டிசிஷனும் எடுக்கக்கூடாதுன்னு இந்த டைரியில் இருக்கிறத மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும், நான் உங்களை டியூஸ்டே சாட்டர்டே வந்து பார்க்குறேன்னு எழுதி இருந்துச்சு. இதை பார்த்த போலீஸ்க்கு யார் வரா என்ன பனிஷ்மெண்ட்னு ஒன்றுமே புரியலை. சிசிடிவி கேமராலையும் அந்த டேட்ல யாரும் புதுசா வந்த மாதிரியும் காட்டல. அப்படியே டைரியோட கடைசி பக்கத்துக்கு வந்தா இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு 7 நாளைக்கு முன்னாடி கரெக்டா ஜூன் 24ஓட இந்த டைரி முடியுது. அந்த டைரியோட கடைசி வரிகள்ல இன்னைக்கு ஆரம்பிச்சா கரெக்டா இருக்கும்னு எழுதியிருக்கு. எதை ஆரம்பிக்கிறத பத்தி எழுதியிருக்காங்கன்னு குழப்பமான போலீஸ் மேல இருக்கிற வரிகளை படிக்கிறாங்க. அதுல என்ன போட்டிருக்குன்னா, பத் பூஜா அப்படின்னு போட்டிருக்கு. அதை பார்த்த போலீஸ்க்கு பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. பத் பூஜா அப்படிங்கிறது ஒரு டார்க் ரிச்சுவல். ஆலமர விழுதுகள் மாதிரி எல்லாரும் தங்களோட கைகளை பின்னாடி கட்டிட்டு கண்களையும் கட்டிட்டு எதை பத்தியும் யோசிக்காம ஆலமர கிளைகள் மாதிரி தொங்கணும்னு போட்டிருக்கு. இவங்களும் இதே மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆனா போலீஸ்க்கு எப்படி 11 பேரும் ஒரே மாதிரி கைகளை கட்டிட்டு தூக்குல தொங்க முடியும்னு ஒரு சந்தேகம் வருது. அப்பதான் அவங்களுக்கு தெரிய வருது 9 பேர் தான் கைகளை பின்னாடி கட்டியிருக்காங்கன்னு. அந்த குடும்பத்தில் இருக்கிற லலித்தும் அவரோட ஒய்ஃப் டீனாவும் கைகளை முன்னாடி கட்டியிருக்காங்கன்னு தெரிய வருது. அப்பதான் இது எல்லாத்தையும் பண்ணது இவங்க தான்னு முடிவு பண்ற போலீஸ் அந்த டைரியில இருக்கிற ஹேண்ட் ரைட்டிங் இவங்களோட தான்னு செக் பண்றாங்க. அப்படி பார்த்த போலீஸ்க்கு ஒரு பெரிய அதிர்ச்சி.
அந்த டைரியில இருந்த ஹேண்ட் ரைட்டிங் எம்என்சில வேலை பார்க்குற நீட்டுவோடதுனும் டெல்லி யூனிவர்சிட்டியில படிக்கிற பிரியங்காவோடதுனும் கண்டுபிடிக்கிறாங்க. போலீஸ் திரும்ப அந்த டைரியை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல என்ன போட்டிருந்துச்சுன்னா, நீங்க எல்லாரும் தொங்கும் போது நான் வந்து காப்பாத்துவேன்னு போட்டிருக்கு. அதை பார்த்த போலீஸ்க்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. யார் வந்து காப்பாத்துவா? அவங்க யாரா பண்ணியிருந்தா இவங்கள யாரா ஒருத்தர் உயிரோட இருந்திருக்கணும். ஆனா எல்லாரும் இறந்துட்டாங்க. அப்போ இதுல வேற யாரோ இன்வால்வ் ஆகியிருக்காங்கன்னு சந்தேகப்படுற போலீஸ் திரும்ப வீட்டை சோதனை பண்ணி பார்க்கறாங்க. அப்போ அவங்களுக்கு 11வதா ஒரு டைரி கிடைக்குது. அதான் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைரி 11 வருஷத்துக்கு முன்னாடி எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. 11 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்த போலீஸ்க்கு 11 வருஷம் முன்னாடி இந்த குடும்பத்துல 11 பேர் இல்ல 12 பேர்னு தெரிய வருது. அந்த 12வது ஆள் யாருன்னு பார்த்தா லலித்தோட அப்பா போபால் சிங். இதுக்கும் இந்த கேஸுக்கும் என்ன சம்பந்தம்னு பார்த்தா, இந்த டைரி எல்லாம் எழுத ஆரம்பிச்சது செப்டம்பர் 2007. அதாவது போபால் சிங் இருந்து 1 மாசத்துல இருந்து. அப்பவே அந்த டைரியில என்ன எழுதி இருந்துச்சுன்னா, லலித்தை நல்லா பார்த்துக்கோங்க, எல்லாரும் லலித் சொல்றத கேளுங்கன்னு எழுதி இருந்துச்சு. அந்த டைரிய போலீஸ் தொடர்ந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. மற்ற எல்லாருக்கும் இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு எழுதியிருக்கு. ஆனா லலித்துக்கு மட்டும் லலித் சொல்றதை கேளுங்க, லலித்தை நல்லா பார்த்துக்கோங்கன்னு எல்லாமே அவருக்கு சாதகமா எழுதியிருக்கு. சந்தேகப்பட்டு விசாரிச்சு பார்த்ததுல நீட்டு ஒரு தடவை அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்டு கிட்ட எங்க தாத்தா தான் எங்க சித்தப்பா உடம்புக்குள்ள வந்து எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாருன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப போலீஸ்க்கு எல்லாம் புரிய வருது. எதுக்காக அந்த டைரியில டியூஸ்டே சாட்டர்டே வரேன் யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு எழுதி இருந்துச்சுன்னு. இதெல்லாம் போபால் சிங் சொன்னதா லலித் பேசியிருக்காரு. அதை தான் நீட்டுவும் பிரியங்காவும் இந்த டைரியில எழுதியிருக்காங்க. லலித் பேச்சை எல்லாரும் கேட்கறாங்கன்னா அதுக்கு ஏதாச்சும் காரணம் இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் திரும்ப அந்த டைரியை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி படிக்கும்போது லலித் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு கடையில வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அந்த கடையில வேலை பார்த்தவங்களுக்கு வந்த சண்டையில அவரை அடிச்சு அன்கான்சியஸ் ஆக்கி அவரை உள்ள போட்டு அந்த கடைக்கு நெருப்பு வச்சிடுறாங்க. அவருக்கு முழிப்பு வந்து எப்படியோ அந்த இடத்துல இருந்து தப்பிச்சிடுறாரு. ஆனா அவருக்கு அந்த நெருப்புல இருந்து வந்த புகை அவரோட லங்ஸுக்குள்ள போனனால அவரால் பேச முடியாம போயிடுது. 3.5 வருஷமா அவரால் பேச முடியல. டாக்டர்ஸ் எல்லாரும் இவருக்கு உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை, இவரை நல்ல சைக்காட்டிஸ்ட் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போக சொல்றாங்க. அப்பதான் ஒரு நாள் லலித் அவங்க அப்பா போபால் சிங் இவரோட கனவுல வராரு. ஹாஸ்பிட்டல்லாம் போக வேணாம், குடும்பமா எல்லாரும் தினமும் காலையில ஒன்னா பூஜை பண்ணா சரியாகிரும்னு சொல்றாரு. லலித் இத பத்தி வீட்டுல இருக்கிற எல்லார்கிட்டையும் சொல்றாரு. அவங்களும் காலையில பூஜை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் ஒன்னா உட்காந்து மந்திரத்தை சொல்றாங்க. லலித்தும் அப்படியே கண்ணை மூடி வேண்ட ஆரம்பிக்கிறாரு. ஒரு நாள் ஒரு புது வாய்ஸ் கேட்டுச்சு. யார் அந்த வாய்ஸ் அப்படின்னு பார்த்தா எல்லாருக்கும் ஒரே அதிர்ச்சி. லலித் போபால் சிங் வாய்ஸ்ல பேச ஆரம்பிக்கிறாரு. அதனால எல்லாரும் போபால் சிங் தான் லலித் உருவத்துல இருக்காருன்னு நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இந்த மாதிரி மல்லிகை கடை ஆரம்பிக்கலான்னு அவங்க அண்ணா கிட்ட சொல்றாரு. எல்லாமே சொன்ன மாதிரி நல்ல லாபம் வருது. நீட்டுவையும் எந்த கோர்ஸ் படிக்கணும்னு சொல்றாரு. அதுவும் அவங்களுக்கு பெரிய எம்என்சில வேலை கிடைக்க உதவுது. அதனால அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே நம்ப ஆரம்பிக்கிறாங்க. இதே மாதிரி தான் அந்த டைரியோட கடைசி பக்கத்துல நீங்க இதை பண்ண உடனே நான் வந்து உங்க எல்லாரோட கட்டையும் அவிழ்த்து விடுவேன்னு இருந்துச்சு. அதை நம்பி தொங்குன அவங்கள யாருமே வந்து காப்பாத்தல. அப்படின்னா அந்த குடும்பம் தற்கொலை பண்ணல, அவங்க இது ஒரு ரிச்சுவலா நினைச்சு பண்ணியிருக்காங்க. நம்மள நம்ம அப்பா இல்லைன்னா தாத்தா வருவாரு நம்மளை காப்பாத்துவாருன்னு நினைச்சு பண்ணியிருக்காங்க. ஆனா அது எதுவுமே நடக்கல. அவங்க எல்லாரோட லைஃபும் அங்கேயே முடிஞ்சிருச்சு. இந்த கேஸை பத்தி சைக்கார்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, லலித்துக்கு ஆக்சிடென்ட் ஆகும்போது பயத்துல அவருக்கு சைக்கோசிஸ் அப்படின்னு ஒரு மெடிக்கல் கண்டிஷன் வந்திருக்கும்னு சொல்றாங்க. அந்த கண்டிஷன் வரவங்களுக்கு யாரோ அவங்க கூட பேசுற மாதிரியும் அவங்கள நேர்ல பாக்குற மாதிரியும் கற்பனை பண்ணிப்பாங்க. அதனாலதான் அவர் அவங்க அப்பா உண்மையிலேயே அவர் கூட பேசுறாருன்னு கற்பனை பண்ணி அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாரையும் இது உண்மைன்னு நம்ப வச்சிருக்காருன்னு சொல்றாங்க. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு இன்னைக்கு வர ஒரு மிஸ்ட்ரியாவே இருக்கு. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம இன்னைக்கு பார்த்த இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரி மிஸ்டீரியஸ் கேஸ் பத்தி தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.